ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 1 இயர் பேபிக்கு வந்து நம்ம பட்டுப்பாவாடை சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அளவு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு. ஸோ பட்டுப்பாவாடைக்கு வந்து மேலே நம்ம போடக்கூடிய சட்டைக்கு ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அளவுகள் எல்லாமே லைனிங் துணியில் மார்க் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இப்போ டெய்லரிங் கிளாஸஸில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோவும் அண்ட் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு அளவுகள் இப்போ பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா 30 28லேருந்து ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்க. 28 30 32 இந்த மாதிரி பாடி சுற்றளவுக்கு ஏற்றாப்புல ப்ளவுஸ் வந்து நம்மளாக கட்டிங் எப்படி போடணும் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் உங்களுக்கு ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு வந்து ஆரி ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் புக்கிங் பண்ணிவிட்டு அண்டு கொரியர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் மேக் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். அண்ட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபர் வந்து எப்படி ப்ளவுசஸ்லாம் போடலாம் சொல்லிட்டு இனிமேல் தான் அதை பற்றின வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அண்டு அதுக்கு ப்ளவுசஸ் எல்லாம் நமக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் எப்படி ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸும் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பட்டுப்பாவடைக்கு வந்து பாவடை உங்களுக்கு என்ன அளவுகள், அதாவது அந்த பாவடையோட நீளம் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆரி ஒர்க் நம்ம போட்டிருக்கோம் சட்டைக்கு. இப்போ பாவடை வந்து லென்த்து வந்து அவங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடக்கி எடுப்போம் இல்லையா. ஸோ இல்லை நாடாக கொடுப்போம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொக்கி வைப்போம் இல்லையா. ஸோ அந்த பாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு அளவு வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அந்த இடுப்போட சுற்றளவு பார்த்திங்கன்னா 7 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 7 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம அந்த பாவடையோட நீளம் இருக்கு இல்லையா, ஹைட்டு வச்சு நம்ம துணி கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து 7 இன்ச் அளவுக்கு நம்ம ஃப்ளீட்டு வச்சு ஃபுல்லாக கொண்டு வரணும். ஸோ அழகாக சின்ன ஃப்ளீட்டை நம்ம அழகாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடு எட்ஜஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜஸும் அண்டு அந்த கிளாத்தோட லாஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பகுதியை இந்த மாதிரி வந்து ஒரு தடவை ஃபோல்டு பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ளீட் வைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஒரு 4 ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு இந்த பட்டுப்பாவடை வந்து ஃபுல்லாகவே நமக்கு முடிஞ்சிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மடக்கி அடிச்சுக்கலாம். ஸோ இதுவே உங்களுக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்குது, அவங்க கொடுத்த கிளாத்து. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த பட்டையும் சேர்த்தே தான் கரெக்டாக நம்ம ரெடி அளவு எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம 2 சைடுமே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மடக்கி அடித்ததுக்கப்புறமா வந்து அந்த பட்டுப்பாவடை வந்து நம்ம நாடாக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நமக்கு மேலே வந்து கரெக்டாக அளவுகள் இருக்கா, இல்லைன்னா துணிக்கு வந்து கொஞ்சம் மணலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அதை சரி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டபுளாக போட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சஸ் உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அடித்து திருப்பதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இந்த 2.5 இன்ச்சு எதுக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃப்ளீட்டெல்லாம் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு பாவடை பார்த்திங்கன்னா ரொம்ப புஃப்னு இருக்கும், நமக்கு விரிஞ்சு போயிருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நமக்கு அந்த லெக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தொடைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளீட்டை வந்து அப்படியே வந்து அதே ஃப்ளீட்டை வந்து திரும்ப வந்து நம்ம வச்சு ஒரு ஸ்டிச் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளீட்டை வந்து நகட்டி வச்சு பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாவடை வந்து பார்க்க ஒன்று போல் இருக்கும். அதனால தான் அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இது சின்ன பாப்பாவாக இருக்கிறதுனால 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ பெரிய பொண்ணுங்க, அதாவது
அதாவது ஒரு 10-15 வயசு இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சுக்கு கீழேயே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா நம்ம ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் தைச்சோம் அப்படின்னா வந்து தையல் வந்து நமக்கு நேராக வராது. அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 2-2.5 இன்ச்செல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளீட்டு வச்சு நம்ம அந்த பட்டி பீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழேயே வந்து இந்த 2.5 இன்ச் அளவுலேயே வந்து தையல் போட்டு வரும்போது அந்த ஃப்ளீட் அப்படியே நம்ம அதுக்கு மேலே ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த ஃப்ளீட்டு வந்து நம்ம வச்சுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் ஃப்ளீட் நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வச்சுட்டோம் இல்லையா. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 7 இன்ச்சு இருக்குது பாப்பாவோட இடுப்பு சுற்றளவு. ஸோ 14 இன்ச்சு டபுளாக ஃபோல்டு பண்ணால் 14 இன்ச்சு. ஸோ 14 இன்ச் அளவுக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம டேப்ட அளந்து பார்த்துக்கலாம். இப்போ செகண்ட் ஃப்ளீட்டு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ மேலே என்ன அளவுக்கு ஃப்ளீட்டு வச்சுருக்கோமோ 1/4 இன்ச்சில் 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு என்ன அளவுகளில் வச்சுருக்கோமோ அதே அளவுகளை அந்த 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ கீழே அதுக்கு மேலேயே வச்சு பாருங்கள் ஃப்ளீட் அப்படியே கொண்டு வரோம். ஸோ இப்படி கொண்டு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து அயன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளீட்டு கரெக்டாக விழுகும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பட்டு பாவாடை. இல்லைனா ரொம்ப வந்து தூக்கிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு 2.5 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து அழகாக உட்காரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 14 இன்ச்சு இருக்கான்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த மேலே ஒரு பட்டி பீஸ் நம்ம தைப்போம் இல்லையா. ஸோ கயிறு கோர்க்கிற இடம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு துணியை எடுத்துகிட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ சைடு இதே மாதிரி தான். ஸோ சைடு 2 ஃபோல்டு அண்டு மேலே கீழே 4 ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது வந்து 4 இன்ச் அளவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு கயிறு வந்து உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கோர்த்து நம்ம வெளியில் எடுத்துக்க முடியும். ரொம்ப சிறுசாக வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கொக்கி பீஸ் கூட நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நமக்கு வந்து 2மே வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நாடா கயிறும் நம்ம கொடுத்துடலாம் அண்ட் உங்களுக்கு கொக்கி பீஸும் இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி நம்ம 14 இன்ச்சுக்கு உங்களுக்கு 4 இன்ச்சு 14 இன்ச்சு வந்து நீளம், 4 இன்ச்சு வந்து அகலம். இந்த மாதிரி ஸ்கேல்ட்டு வந்து 4 இன்ச்சு அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி அந்த பட்டி பீஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு சைடு ஜாயிண்ட் அடிக்கணும். அவ்வளோதான் அவங்களுக்கு. ஸோ பட்டு பாவாடை பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சது. நம்ம நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது ஆரியில் வந்து பட்டு பாவாடை நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டுப்பாவாடை வந்து ஆரி ஒர்க் போட்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ சட்டை அது வந்து எப்படி வந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களுமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அண்ட் உங்களுக்கு பாவாடையில் இருக்கக்கூடிய மிச்ச துணியை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டாப்பில் வந்து உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் வந்து கேட்டிருக்காங்க சின்ன பாப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதையும் வச்சுக்கலாம். அந்த சட்டையோட அந்த மிதி துணி இருக்கு இல்லையா அதை வந்து அங்கங்கே நம்ம பார்டரை கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டையை சுற்றி ஃபுல்லாக வந்து ஃப்ளீட் வரும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டை வந்து எப்படி ஈஸியாக வந்து வெட்டி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரி ப்ளவுஸஸ்க்கு வந்து நம்ம ஆஃபர் போய்கிட்டுருக்கு. ஸோ அது வந்து அதை பற்றின வீடியோ இந்த வருஷம் போடுறோம். ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கு வந்து ஆடி மாதம் ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு ப்ளவுஸஸ் எல்லாம் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம எப்படி டிசைன் பண்ணி முடிக்கிறோங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணாதவங்க போய் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லரிங் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இல்லை ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து தயக்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பற்றின வீடியோஸ் நான் உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட தெளிவாக உங்களுக்கு போடுறேன்.
போகிறதுக்கு அந்த தம்பி கல்யாணமா இப்போ நான் இதுல அது மாதிரி தம்பி கார அவனுக்கு கல்யாணம் மாதிரி இவங்களுக்கு இவங்க பொண்ணுக்கு